ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்னோட பேக்கிங் ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேக் டெலிவரி டைமில் பேக் பண்ணுறதுக்காக கேக் நான் எடுக்கும்போது என் கையிலேருந்து தவறி விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி சரி பண்ணேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், இந்த விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே நான் செய்கிறது. கொஞ்ச நாளாகவே நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. இந்த கேக் பற்றி சொல்லணும்னா, இது வந்து 2 kg பிஸ்டாச்சியோ கேக்கு. நான் இது உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் ரெசிபி எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம இப்போ 2 kg செய்யும்போது 1.25 கிலோக்குள்ளே பேட்டர் ரெடி பண்ணால் போதும். அதாவது இப்போ 1 kg மெஷர்மெண்ட்ஸ், அப்புறமா 3/4 கிலோக்குள்ளே மெஷர்மெண்ட்ஸ் அடிஷ்னலாக இது கூட சேர்த்துக்கணும். எக்கு பார்த்தீங்கன்னா 7 எக்கு. இந்த கணக்குக்கு உள்ள மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த கணக்குக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சரில் எக் பீட் பண்ணலை, ஹேண்ட் பீட்டில் தான் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து 7 எக் தான் எடுத்திருக்கேன். அந்த 7 எக்கு நம்ம செய்தாலுமே 2 kg அளவுக்குள்ள கேக்கு வெயிட்டுக்கு நமக்கு பேட்டர் கிடைக்கும். இந்த கேக் வந்து டால் கேக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் 7 inch 2 டின் எடுத்திருக்கேன். இப்போ 7 inch 2 டின் அப்படிங்கும்போது என்ன கேல்குலேஷன் வரும்னா 1.5 kg கேக்கு அந்த கேல்குலேஷன் தான் வரும். பட் நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு டின்லேயும் வந்து 4 லேயர்ஸ் அந்த மாதிரி தான் நான் கேல்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ டோட்டலாக இந்த கேக்குக்கு வந்து 8 லேயர்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் டின்னோட சைடில் வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் கேக் நல்லா ஹைட்டாக பேக் ஆனாலும் வெளியில் போகாமல் இருக்கும். இந்த கேக் ஸ்பாஞ்சில் வந்து நம்ம சோக் பண்ணுறதுக்காக அந்த சுகர் சிரப்புக்கு கூட அந்த பிஸ்தா ஏலச்சி மிக்ஸு வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அப்படின்னா அந்த கேக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக. அது மாதிரி இந்த கேக்கில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு ஹோம்மேடாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி அந்த ரெசிபி வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 8 லேயர் கேக்கையுமே 1 by 1 நல்லா நீட்டாக ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா க்ரம் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் டால் கேக் அப்படிங்கிறதுனால அந்த லேயர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸ்கியூவர்ஸில் நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க. இப்போ ஸ்கியூவரில் நிறைய டைப் கிடைக்கும் நமக்கு. இது வந்து பேப்பர் டைப்பு, பிளாஸ்டிக் டைப், அப்புறமா வந்து உடன் ஸ்கியூவர்ஸ் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ரேட்டில் கிடைக்கும். கேக் மெட்டீரியல் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வெரைட்டி டைப்பில் வந்து ஸ்கியூவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து நைட்டு 1 day முன்னால் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டேன். மறுநாள் காலையில் தான் வந்து ஐசிங் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த கேக்குக்கு நான் ஐசிங் செய்தேன். ஸோ இது க்ரீமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலர் நான் ஆட் பண்ணியிருந்தேன். பியூர் ஒயிட் இல்லாமல் ஹாஃப் ஒயிட் கலர் அந்த மாதிரியே தான் நான் இதுக்கு வந்து ஐசிங் கொடுத்துருந்தேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பெண்டோ ஃபெஸ்ட்டோட ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஆர்டர். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் எந்த அளவு கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரி நான் செய்தேன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு கூட இந்த ஒரு கேக் ஆர்டரும் ஆகும்போது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்திருந்தேன். அவங்க வந்து மாடல் எதுவுமே கொடுக்கல, அதனால் நானே தான் செய்திருந்தேன். ஸோ இந்த ஃபெஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கேக்குக்கும் நான் கொடுத்த அந்த கலர் க்ரீம்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு தான் வந்து நான் கேக்கை டெக்கரேட் பண்ணியிருந்தேன். பெண்டோ ஃபெஸ்ட் வீடியோவோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்களா இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ டெக்கரேஷனும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரோசட் டெக்கரேஷன் தான். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் உள்ள ரோசட் இருக்கும் இல்லையா, சைஸ் அதை பிக்கு ஸ்மால் அந்த நாசில்ஸ் வச்சு தான் வந்து கேக் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி எடுத்துருந்தேன். இந்த க்ரீம் கலர்ஸ் பார்த்தீங்களா, பிங்க், பர்பிள், அப்புறமா லைட் க்ரீன், இதெல்லாம் வந்து அந்த பெண்டோ கேக்குக்கு நான் யூஸ் பண்ண கலர்ஸ் தான். ஸோ ரொம்ப நீட்டாகலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல. அதனால் பேலன்ஸ் இருந்த க்ரீம் வச்சு எப்படியோ இருந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேக்கோட பாட்டம் இல்லையா கொஞ்சம் கோல்டன் கலர் சுகர் பால்ஸையும் லாஸ்ட்டாக போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து டெக்கரேஷன் முடிச்சதுமே நான் டேரெக்டாக வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் கையில் எடுத்தேன். ஏற்கனவே கொஞ்சம் அவசரத்தில் நின்னோம், ஏன்னா அந்த பெண்டோ கேக்கெல்லாம் வந்து டெலிவர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த ஒரு டென்ஷனில் நான் ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணுறதுக்காக நான் கையில் எடுக்கவுமே என் கையிலேருந்து கேக்கு வந்து தலைக்குப்புறம் விழுந்துருச்சு. கேக்கு எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக அந்த டாப்பில் உள்ள க்ரீம் எல்லாம் போயிடுச்சு, அந்த சைடெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து
ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேக் வந்து கொலாப்ஸ் ஆகலை. நல்ல நைட்டு வந்து ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா க்ரம் கோட் பண்ணதுனால கேக் நல்லா செட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அதுவும் இல்லை கேக் வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கும் டைம் ஆகிடுச்சு. நான் அதனால தான் உடனே பேக் பண்ணுறதுக்காக கையில் எடுத்தது. அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒன்று நடந்ததும் சடனாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேக்கு திருப்பி ஃபுல்லாகவே க்ரீமெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்தே செய்யவா இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் போர்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணவா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. அதில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து மெல்ட் பண்ண க்ரீம் என்கிட்ட ஸ்டாக் இல்லையா இருந்து. ஏன்னா கேக்கு கரெக்டாக தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன். க்ரீமும் என்கிட்ட பேலன்ஸ் இல்லை. இந்த கேக்கு தான் ஐசிங் முடிச்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் க்ரீம் மட்டும் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் கேக் தானே, ஸோ வந்து க்ரீமை கொஞ்சம் சேஃபாக எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் ஓகே இது வேஸ்ட்டு தான் க்ரீம் அப்படிங்கிற ஒரு மெத்தனத்தில் இருந்துட்டேன். ஸோ க்ரீமில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பபிள்ஸ் வேறு ஏறிடுச்சு. அது உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். லாஸ்ட் ஐசிங் பண்ணும்போது ஃபுல்லாக பபிள்ஸாகவே தான் இருந்தது. எனக்கு வந்து அது சரி பண்ணி எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் கேக்கில் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அந்த டேமேஜ் ஆன போர்ஷன்ஸ் மட்டும் அதில் அந்த டெக்கரேஷன் பண்ணேன் இல்லையா, அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் டச் பண்ணி எடுத்தேன். ஓரளவு டேமேஜ் ஆகாதது வந்து நான் எதுவுமே பண்ணலை. டேமேஜ் ஆனதில் மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணி மறுபடியும் அதுவும் நீட்டாக ஐசிங் பண்ணவும் முடியாது. ஸ்க்ராப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த பேலட் நைஃப் வச்சே தான் வந்து ஐசிங் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிஜமாகவே சொல்ல போனால் அந்த கையிலேருந்து கேக்கு விழுந்ததுமே அப்படியே நான் பிளாங்க் ஆகிட்டேன். அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. மறுபடியும் கேக் டெலிவரிக்கு டைம் ஆகிடுச்சு. டைமே இல்லை, கொடுக்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. அந்த பெண்டோ கேக்கெல்லாம் டெலிவரி கொடுக்கணும். அப்படியே நான் நின்றுட்டேன். என்ன பண்ணுறதுக்கு என்ன செய்கிறதுக்கு, நான் கேட்க கையில் கூட எடுக்கல, அப்படியே தான் பார்த்துட்டே நின்னேன். அப்போ ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சரி டென்ஷன் ஆகாத, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி அந்த கேக் எடுத்து அதில் இனி என்ன சரி பண்ண முடியுமோ அது சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம், ஒரு ½ அன் ஹவர் லேட் ஆகும்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்ல கேக் நான் கையில் எடுக்கல, அப்படியே தான் இருந்துச்சு. என்ன செய்கிறதுக்குன்னு சொல்லி கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த பெண்டோ கேக் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் 2 days வந்து தூக்கமே இல்லை. டே நைட் ஃபுல் வந்து அந்த பேக்கிங் அதுக்குள்ளே வேலைகள் அப்படிமா ஃபுல் நைட்டு ஒர்க் பண்ணி அவ்வளோ இதில் நம்ம ஒவ்வொன்றா செய்துட்ருக்க டைமில் இப்படி ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது மொத்தமாகவே ஒரு ஷாக், என்ன செய்கிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேக்கில் என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இப்போ 2 kg கேக்கு ஆகும் ஹைட்டு, பட் செஞ்சது 7 inch டின்னில் தான். விட்டு வந்து 7 inch இருந்தாலும் இப்போ 2 kg கேக் அப்படிங்கும்போது போர்டு கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்கலாம், இல்லை போர்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த வெயிட் அப்புறமா ஹைட் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பெண்டோ கேக் ஃபர்ஸ்ட் இருந்து அப்போ அதுக்கு ஒரு டென்ஷனில் ஓடி இருந்தனால போர்டு வந்து காலி ஆயிடுச்சு. நான் அது கவனிக்கலை. பிக் சைஸில் உள்ள போர்டு இல்லையா இருந்தேன். நான் அப்போ இருந்த போர்டு 1 kg போர்டு எடுத்து வச்சு தான் நான் இந்த கேக் நான் செய்திருந்தேன். ஸோ என்னோட ஒரு இதுக்கு வந்து போர்டு வந்து அந்த கேக்கோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணல. ஸோ நான் கையில் எடுத்ததுமே என்ன ஆயிடுச்சு, கேக்கு ஹைட்டு கூடுதலாக இருந்ததுனால அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் என் கையிலேருந்து அது தவறி விழுந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு முடிஞ்சது வரைக்கும் நல்ல நீட்டாகவே மேக்ஸிமம் முடிஞ்சது வரைக்கும் நல்லா நீட்டாக கேக் வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே மறுபடியும் கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு கவர் பண்ணி கேக்கை சரி பண்ணி எடுத்தேன். இந்த பெண்டோ கேக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஆர்டர் இல்லாத ஒரு டே பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா ப்ரீ ஆர்டர்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, கேக் புக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு டேட் பார்த்து தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஒரு பேட் லக்குன்னு தெரியலை, அதுக்கு ஒரு 2-3 days முன்னாடி எனக்கு வந்து வரிசை ஆர்டர் வருது. கரெக்டாக அன்னைக்கு எனக்கு ஒரு 2-3 கேக்ஸ் நான் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். கேக் ஆர்டர்ஸ் வேறு இருந்தது. ஸோ எல்லாமா அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே டயர்டு, அப்புறம் டென்ஷன், இதுக்கு கூட கையிலேருந்து கேக்கும் விழுந்துருச்சு. நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் டே எனக்கு பேக்கிங் ஹிஸ்ட்ரியில் இப்படி எனக்கு வரவே இல்லை. அவ்வளோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு நாள். அந்த ஃபெஸ்ட்டு, அதுக்கு கூட கேக் ஆர்டர்ஸ், அப்புறமா கேக்கு விழுந்து இவ்வளோ ஃப்ளாப் ஆகி இப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் பேக்கிங்கில் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். பேக்கிங் ரிலேட்டடாக அப்புறமா என்னோடய வீடியோஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.